வாக்காளர் பட்டியல் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து கட்சிகளின் முகவர்கள் மேற்பார்வையில் தயாரிக்கப்படுவதாக விளக்கமளித்துள்ள தேர்தல் ஆணையம், பட்டியலை சரிபார்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் குறைகளை முறையிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில், தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி பூத் மட்டத்திலான அதிகாரிகளின் உதவியுடன் தேர்தல் பதிவு அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சரியாக தயாரிக்கப்பட்டதற்கான பொறுப்பை பூத் மட்டத்திலான அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பதிவு அதிகாரிகள் எடுத்துக் கொள்கின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் அதே பட்டியல் டிஜிட்டல் முறையிலும் பேப்பர் முறையிலும் அரசியல் கட்சிகளுக்கு பகிரப்படுகின்றன. அனைவரும் பார்க்கும் வகையில் அந்த பட்டியல் தேர்தல் ஆணைய இணையதளத்திலும் பகிரப்படுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் அது திருத்தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்ய அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்படுகிறது. அதன் பின்னரே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இறுதி வாக்காளர் பட்டியலும் டிஜிட்டல் பேப்பர் வடிவில் அரசியல் கட்சிகளுக்கு பகிரப்படுவதோடு தேர்தல் ஆணைய இணையதளத்திலும் வெளியிடப்படுகிறது. அதில் திருத்தங்கள், முறையீடுகள், எதிர்ப்புகளை பதிவு செய்ய 2 முறை அவகாசம் வழங்கப்படுகிறது. மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் மூலமாகவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாகவும் அவற்றை பதிவு செய்யலாம். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பின் அனைத்து நிலைகளிலும் அரசியல் கட்சிகள் பங்கு பெறுகின்றன. சில அரசியல் கட்சிகள் மற்றும் அக்கட்சிகளின் பூத் அளவிலான ஏஜென்ட்டுகள் வாக்காளர் பட்டியலை சரியான நேரத்தில் பரிசோதனை செய்யவில்லை. மேலும் வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் திருத்தம், தவறுகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டவும் இல்லை. வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை, குறைகளை அதனை சரிபார்ப்பதற்காக ஒதுக்கப்படும் நேரத்தில் கண்டுபிடித்து அரசியல் கட்சிகள் முறையிட்டிருந்தால் உடனே திருத்தப்பட்டிருக்கும். பீகாரில் காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளினால் நியமிக்கப்பட்ட 1,60,000 பூத் ஏஜென்ட்டுகள் முழு பங்கேற்புடன் பட்டியல் தயாரிக்கப்பட்டு உள்ளதாகவும், மக்களை திசை திருப்பவே வாக்காளர் பட்டியல் முறைகேடு என்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது.